ஹாய் ஆர்மிஸ், நாங்கள் சரண்யா. இன்றைக்கி நம்ம தேக்கோட காதல் கனவு எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க, இன்றைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். போன எபிசோட் எப்படி முடிச்சிருப்போனா, நம்ம ஜியான் கிட்ட நம்ம கிம் வந்து அவரோட நேம் என்னன்னு கேட்க, ஜியான் வந்து அவரோட உண்மையான நேமை மறைச்சி ஜேன்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பியிருப்பார். அதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். சரி வாங்க, இன்றைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம கிம்மோட வீட்டை தான் காட்டுறாங்க. கிம்மோட அம்மா இப்போ கொஞ்சம் சரியாக எந்திரிச்சு உட்கார, நம்ம கிம் கிட்ட அதாவது அம்மா இப்போ உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க, விட ரொம்பவே நல்லா இருக்கப்பா, என்னை விட்டு எல்லா நோயும் போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, கிம் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அம்மா இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, உங்கள் உடம்பு ரொம்பவே நல்லா சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே 2 நாளுக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. நம்ம கிம் வந்து தாமரை குளம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு கல்லெல்லாம் எடுத்து அந்த குளத்தில் போட்டுட்டு அப்படியே என்னமோ யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு குதிரையில் நம்ம ஜியான் வராரு. செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காரு. அப்படியே வந்து நம்ம கிம்மை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, என்னை பற்றி யோசிச்சா அப்படின்னு கேட்க, நம்ம கிம் திரும்பி ஜியானை பார்க்குறாரு. அப்படியே வச்ச கண் எடுக்காமல் பார்த்துட்டே இருக்க நம்ம ஜியானை சிரிக்கிறாரு. கிம் அப்போ தான் ரியலைஸ் பண்ணிவிட்டு, சிச்சு அங்கெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாரு. அப்படியே முகத்தை திருப்பி உட்காந்துட்ருக்க நம்ம ஜியான் வந்து அப்படியே குதிரையிலேருந்து இறங்குறாரு. இறங்கி வந்து அப்படியே கிம் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, இங்கே பாரு, என்னை பாரு அப்படின்னு சொல்ல, கிம் வந்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி திருப்ப, நம்ம கிம்மை திரும்பி அப்படியே ஜியானை பார்க்க, ஜியான் கையில் இருந்து ஒரு ரோஸ் பூங்கத்தை எடுத்து அப்படியே நம்ம கிம் முன்னாடி நீட்டுறாரு. கிம் அப்படியே வச்ச நடக்காமல் அப்படியே பார்த்துட்ருக்க, ஜியான் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க, கிம் அப்படியே முறைச்சி பார்க்க, ஜியான் வந்து சிரிச்சுக்கிட்டே, நான் சும்மா சொன்னேன், இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல, கிம் அப்படியே யோசிச்சு நின்றுட்டுருக்க, ப்ளீஸ் எனக்காக வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல, கிம் தாங்கிக்கிட்டே அந்த ரோஸை வாங்கிக்கிறாரு. அதை வாங்கினோடனே நம்ம ஜியான் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிடறாரு. ஒரு வழியாக வாங்கிட்டேன், அப்போ நீ என்னை கல்யாணம் பண்ணி கோத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்ல, நான் எப்போ அப்படி சொன்னேன், இல்லை அதான் அறுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுட்டு கிட்ட வந்து கிம்மோட கணத்தை பிடிச்சி செம்ம லாங்கான ஒரு கிஸ்ஸை கணத்தில் கொடுத்துட்டு, சரி நான் இப்போ கிளம்புறேன், நாளைக்கு சாயங்காலம் அந்த மலைக்கு மேலே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம் சொல்ல, கண்டிப்பாக நீ வருவேன் எனக்கு தெரியும், நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிம் வந்து நான் சொல்கிறதுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஜியான் அதை கேட்காம அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே ஈவினிங் தான் காட்டுறாங்க. நம்ம ஜியான் குதிரையில் வந்துட்டுருக்காரு. மனசுக்குள்ளே கண்டிப்பாக அவன் இன்றைக்கி வந்தா, அவன் மனசில் ஏதோ ஒரு வாரத்தில் நான் இருக்கேன்னு அர்த்தம், கண்டிப்பாக அவன் வரணும், கண்டிப்பாக அவன் வருவான் ஜியான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வந்துடணும் வேண்டிக்கிட்டே அங்கே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா நம்ம கிம் ஆல்ரெடி ஜியானுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஜியானுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். சிரிச்சுக்கிட்டே அப்படியே போய் இறங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே போய் ஹக் பண்ணலான்னு போக, இல்லை அப்படின்னு கிம் சொல்ல, என்ன உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே, அதனால தானே இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்க, இல்லை நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, எனக்கு ஒன்று பிடிக்கும், அதான் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணலான்னு போக, இல்லை இரு, அது வந்து ஒரு சாதாரண ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு ஒன்று பிடிக்கும், ஆனால் அதை தாண்டி காதல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்ல, போய் சொல்லாத, என் மேலே லவ் இல்லாமையா நீ என்ன அப்படி பார்க்குற, கண்டிப்பாக உன் மனசில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, கிம் வந்து ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாரு, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்ல, சரி சொல்ல நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் சொல்ல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், எனக்கு புரியல இது எப்படிப்பட்ட ஃபீலிங் சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்ல, ஜியான் வந்து டைம் தானே சரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட எடுத்து கிம் ஹக் பண்ணிக்க, விடு அப்படின்னு சொல்ல, டைம் தானே கேட்டேன், ஒரு ஹக் தான், ஒன்றும் பண்ண மாட்டேன், ஒரு ஹக் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிகிட்ருக்க, கிம்முக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. இதெல்லாம் அவர் வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாரு. ஜியான் வந்து எனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக ஒன்று அப்படியே ஹக் பண்ணிகிட்டு இருந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. கிம்மும் சிரிச்சுக்கிட்டே திரும்ப அவர் ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிக்கிட்டே, கண்டிப்பாக என்னோடய பதிலை சீக்கிரமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக என்னோடய பதிலை சீக்கிரமாக சொல்கிறேன், எனக்கும் உன்னை பற்றி கொஞ்சம் தெரியணும்ல அப்படின்னு சொல்ல, தெரிஞ்சுக்கலாமே, நல்லாவே தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் சிரிச்சுக்கிட்டே ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் நாட்களும் போகுது. 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கும் தெரியாமல் நைட் டைமில் இந்த மலைப்பகுதியில் அவங்க 2 பேர் சந்திச்சுக்கிறாங்க. அது மாதிரி ஒரு நாள் நைட்டு நிலாவை பார்த்து ரசிச்சுக்கிட்டே அந்த மலைப்பகுதியில் உட்காந்துட்ருக்கேன். கிம் வந்து ஜியான் அப்படின்னு கூப்பிட்ட, சொல்லுடா அப்படின்னு ஜியான் கேட்க, அது வந்து ஜெயன் எனக்கு உன்னை பற்றி ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னு கேட்க, கேளு, என்ன விஷயம் தெரியணும் அப்படின்னு கேட்க, கிம் வந்து நீ அந்த அரண்மனையில் என்ன வேலை செய்கிற அப்படின்னு கேட்க, ஜியான் கொஞ்சம் நேரம் அப்படியே என்ன சொல்கிறது தெரியாமல் முடிச்சிட்ருக்க, கிம் வந்து ஜெயன் உன்கிட்ட தான் கேட்குறேன், என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு கேட்க, ஜியான் வந்து என்ன இப்படி கேட்டா, நான் எல்லாருமாலையும் ஒரு காவலாளி தான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, காவலாளி தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் ஒரு காவலாளி தான் அவ்வளோதான், எப்போ வேணாலும் அங்கே விட்டு வந்துடலாம், நம்ம 2 பேரும் போய் நல்ல வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்ல, கிம் வந்து
அப்போ ஓகே, அப்போது உன்னோட பதிலை நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அப்படியே அங்கேருந்து ஓட ஜியான் வந்து சிரிச்சுக்கிட்டே திரும்பி என்ன சொன்னேன், நாளைக்கு உன்னோட பதிலை சொல்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போகிறாரு. இங்கே ஜியானுக்கு ஒரே சந்தோஷத்தில் எகிரி குதிச்சு இங்கே கத்திக்கிட்டு இருக்காரு. அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே நம்ம கிம் அங்கேருந்து போகிறாரு. அப்படியே அடுத்த நாள் காலையில் தான் காட்டுறாங்க. நம்ம கிம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. இன்னைக்கு நைட் அவரோட பதிலை நம்ம ஜியான் கிட்ட சொல்ல போகிறாரு. அப்படியே சிரிச்சுக்கிட்டே கடத்தெருவில் அவருக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டுருக்க. எல்லாரும் கூட்டமாக அந்த அரசர்கள்லாம் ஊர் மக்களுக்கு ஏதாவது தெரிவிக்கணும்னு நோட்டீஸ் மாதிரி ஒட்டுவாங்கல்ல, அது மாதிரி ஒட்டியிருக்காங்க. அது எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம கிம்மோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு அங்கே வராரு. எல்லாரையும் விலைக்கிட்டு போய் பார்க்குறாரு. பார்த்து செம்மையாக ஷாக் ஆகுறாரு. அப்படியே அன்னைக்கு நைட்டே தான் காட்டுறாங்க. எப்பயும் போல் வழக்கமாக நம்ம கிம் வந்து ஜியானுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஜியான் அந்த இடத்துக்கு வராரு. அப்படியே கிம்மை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ரொம்பலாம் லேட் பண்ணுறாத, சீக்கிரமாக உன்னோட பதிலை சொல்லிவிடு, ஏன்னா நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வர ஜியான் அப்படின்னு சொல்லிட்டு கிம் சொல்ல ஜியானுக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே சமாளிக்கிற மாதிரி என்ன சொல்கிற நீ, ஜியானா? என் பேர் ஜேன்றா, என்ன ஜியானு கூப்பிட்ற? ஓ, நான் தான் உன்னோட பிரின்ஸ்ன்னு சொல்ல வரையா அப்படின்னு கேட்க கிம் வந்து விளையாடாத, உன்னோட பேர் தானே ஜியான், உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க ஜியான் வந்து என்ன விளையாடுறியாடா, என்னோட பேர் ஜியானா, என் பேர் ஜேன்றா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு நோட்டீஸ் போர்டு ஓட்டிருப்பாங்க இல்லையா, அதை தான் காட்டுறாரு. அதில் நம்ம ஜியானோட படத்தை வரைஞ்சி கூடிய சீக்கிரம் நம்ம இளவரசர் இந்த நாட்டோட அரசராக ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சு அதில் ஓட்டியிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஜியான் என்ன பேசுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்க, இதானே உண்மை, நீ தன்னோட நாட்டோட இளவரசர் ஜியான் தானே, ஏன் என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்ச? அப்புறம் நான் யாருன்னு தெரியும்ல, நான் ஒரு சாதாரண மனுஷன், உன்கிட்ட கூட என்னால் வர முடியாது, இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் மறந்துடலாம், இங்கே எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு போக வேகமாக போயிட்டு ஜியான் கையை பிடிச்சிக்கிறாரு. கிம், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்ல, இதுக்கு மேலே என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்க அப்படியே கிம் கேட்க ஜியான் வந்து கிம், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, இது கேட்டுட்டு எதோ இருந்தாலும் முடிவு பண்ணு, எனக்கு நல்லாவே புரியுது, நான் ஒரு இளவரசன், கண்டிப்பாக நீ என்னை விரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் எல்லாத்தையுமே மறைச்சேன், என்னோடய பேர் ஜேயன்னும் போய் சொன்னேன், என்னோடய முகம் இது வரைக்கும் அதிக பேர் பார்த்ததில்ல, கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, அதனால தான் என்னோடய பேர் உங்கள்கிட்ட காட்டிக்காமல் ஜெயன்னு போய் சொன்னேன், ஜியான்னு சொன்னால் கண்டிப்பாக நீ என்னை கண்டுபிடிச்சிடும்னு எனக்கு தெரியும், அதுக்காக தான் ஜெயன்னு போய் சொன்னேன், நீ பயப்படுற எனக்கு தெரியுது, என்னோட அப்பா ஏதாவது பண்ணிடுவான்னு பயப்படுற, நம்ம 2 பேரும் பிரிச்சிடுவாருன்னு பயப்படுற, ஆனால் அது எப்பயுமே நடக்காது, நான் உன்னை என்றைக்குமே விட மாட்டேன்டா, இவ்வளோ நாளாக நான் விளையாட்டுக்கு உன் பின்னாடி சுற்றலை, நான் உண்மையிலுமே உன்னை நேசிக்கிறேன், ரொம்ப நேசிக்கிறேன், என் உயிரை விட அதிகமாக நேசிக்கிறேன், உன்னை விட்டு போகவும் மாட்டேன், உன்னை காதலிக்காமல் இருக்கவும் மாட்டேன், இப்போ சொல்லு உன்னோட பதில, மனசு தொட்டு சொல்லு, நீ என்ன நேசிக்கலையா, உன்னோட மனசில் நான் இல்லையா, உண்மையை சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு, எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் என் கண்ணை பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்ல கிம் வந்து அப்படி நிமிர்ந்து ஜேகேவை பார்த்த உடனே கண்ணிலேருந்து கண்ணீராக வருது, அழுதுகிட்டே ஓடி வந்து ஜியானை ஹக் பண்ணிக்கிறாரு. ஜியானை அப்படியே ஹக் பண்ணிக்க கிம் வந்து அழுதுகிட்டே, இல்லை என்னால் பொய் சொல்ல முடியல, உன்னை நேசிக்கல, என்னால் பொய் சொல்ல முடியல, எனக்கே தெரியாமல் என்னைக்கோ நீ எனக்குள்ளே வந்துட்ட, என்னால் உன்னை விட்டு போக முடியாது ஜியான், நானும் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுறாரு. ஜியானுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவரோட கண்ணும் கலங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டே, சரி சரி அழக்கூடாது சரியா, ஏதாவதாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்கலாம், நீ என்னை நம்புறல அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட கணத்தில் கை வச்சுட்டு கேட்க அப்படின்னு சொல்லிட்டு கிம்மும் சொல்ல ஜியான் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வந்து கிம்மோட லிப்ஸில் செம்ம சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. கிம்மும் கிஸ் பண்ண அந்த கிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக செம்ம பேஷனட் ஆகுது. அந்த கிஸ்ஸு ரொம்ப கண்டினியூ ஆகிட்டு இருக்க, மூச்சு விட முடியாமல் கிம் அப்படியே ஜியானை தள்ளி விட்டுட்டு அப்படியே மூச்சு விட ஜியான் சிரிக்கிறாரு. கிம் ஜியானோட செஸ்ஸில் குத்திட்டு என்னை கொண்டுடுவோ போல அப்படின்னு சொல்ல, அதுவே நான் உன்னை கொண்டுவேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல கிம்மு ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே 2 பேரும் திரும்ப வந்து செம்ம பேஷனட்டாக கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்சம் நாட்களும் போகுது, 2 பேரும் இந்த மாதிரி தான் சந்திச்சிட்ருக்காங்க. ஜியான் வந்து ஒரு நாள் வானம் அரண்மனைக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட கிம் வந்து இல்லை வேண்டாம், பிரச்சனை ஆகிடும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, நான் இருக்கல வா அப்படின்னு சொல்லிட்டு கிம்மை யாருக்கும் தெரியாமல் நைட்டில் அவரோட அறைக்கு எப்படியோ கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு அவரோட ஆடையில் ஒரு ஆடை எடுத்து கொடுக்குறாரு. இதை போட்டுட்டு வா அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, எனக்காக ப்ளீஸ் உன்னை அப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராரு. நம்ம கிம் அதை போட்டுட்டு வர ஜியான் பின்னாடி இருந்து வாழை வச்சுட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோடய ஆடைக்கு நுழைஞ்சி என்னோடய ஆடையை போட்டுட்ருப்பேன் அப்படின்னு கேட்க கிம் வந்து உன்னோட ஆடையா, இது என்னோட காதலனோடது அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து கிஸ் பண்ணி 2 பேரும் விளையாடிட்டுருக்காங்க. கிம் ஓடிட்டுருக்க ஜியான் பின்னாடி தோத்திட்டு வந்துட்டுருக்காரு. கிம் எதாச்சும் அப்படி வீட்டில் விழ
நம்ம ஜியான் போயிட்டு அப்படியே அவரை வெளில வச்சு லாக் பண்ணிக்கிறாரு. அப்படியே வெளியே பனி பெழிஞ்சிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. ஜியான் வந்து கிம் கிட்ட இருக்காரு. அவரோட மூச்சு காற்று கிம் மேலே படுது. அந்த அளவுக்கு கிட்ட இருந்துக்கிட்டு, கிம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன அப்படின்னு கேட்க, நான் உங்ககிட்ட மொத்தத்துக்கு மேலே அதிகமாக கேட்டா தருவியா அப்படின்னு கேட்க, கிம்க்கு நல்லாவே புரியுது. கிம் சிரிச்சிட்டு ஜியானோட கழுத்து மேலே கையை போட்டுட்டு, இதை நீ கேட்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட இருக்கிறாரு. 2 பேரும் செம்ம பேஷனட்டாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஜியான் முதல்ல கிம்மோட ஆடைகளை ஒன்றா கட்டிட்டுருக்காரு. கட்டிட்டு அவரோட செஸ்ட்டு முதுகுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் கிஸ் பண்ணிக்கிட்டே வராரு. அப்படியே அவரோட ட்ரெஸ்ஸையும் கட்டுறாரு. அப்படியே கட்டிட்டு செம்ம பேஷனட்டாக வந்து தேங்காய் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே அவங்களுக்குள்ள எல்லாம் நடந்த முடிய 2 பேரும் செம்ம டைட் ஹேக் பண்ணிக்கிட்டு பெட்டில் அப்படியே உருண்டுட்ருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. சோகமாக படுத்துட்ருக்க நம்ம கிம்மை தான் காட்டுறாங்க. ஜியான் கிட்ட வந்துட்டு கிம்மோட லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க, கிம் வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, ஜான் வந்து நான் உன்னை ஏமாத்துறேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, கிம் வந்து கண்டிப்பாக இல்லை, நான் உன்னை முழுசாக நம்புகிறேன். அப்படியே நான் ஏமாறுறதா இருந்தாலும் ஏமாத்துறது நீயா மட்டும் இருக்கணும் அப்படின்னு கிம் சொல்கிறாரு. ஜியான் கிட்ட வந்து கிம்மை செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன், ஐ லவ் யூ அப்படின்னு கிஸ் பண்ணுறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. நம்ம ஜியானும் கிம்மும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது வந்து ஜியானோட கதவை யாரோ தட்டுறாங்க. அந்த சத்தம் கிட்ட ஜியானும் கிம்மும் எந்திரிக்கிறாங்க. 2 பேரும் செம்ம ஷாக்காக ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. சரி ஓகே கைஸ், இந்த பாட்டை இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம ஜியானும் கிம்மும் வெளியே நிற்கிற அந்த பர்சன் கிட்ட மாட்டிக்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே பாய்.